அதாவது இப்போது அப்ரூவர் லெவலில் இருக்கும். அப்ரூவர் லெவலில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். பாருங்கள், ஹியூமன் ரிசோர்ஸில் போய்ட்டோம். ஸோ SPF ஓப்பனிங் என்ட்ரி. அப்ரூவ் கொடுக்கணும். எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு முறை பார்த்துக்க. சரியாக இருக்குது, அப்போ அப்ரூவ் பண்ணலாம். இப்போ மறுபடியும் இனிஷியேட்டர் லாகின் பண்ணிக்கணும். மறுபடியும் இனிஷியேட்டர் லாகின்ல ஃபினான்ஸ் போயிடணும். ஃபினான்ஸ் போன உடனே மறுபடியும் ஹியூமன் ரிசோர்ஸ் போயிட்டு எம்ப்ளாயி மானிட்டரில் SPF ரிக்வெஸ்ட் SPF 1984 ரிக்வெஸ்ட் இனிஷியேஷன். சேம் எக்ஸ் எம்ப்ளாயினுடைய எம்ப்ளாயி நம்பர் எக்ஸ் எம்ப்ளாயின்னு பர்சன் டைப்பில் குறிப்பிட்டணும். மறுபடியும் கோ கொடுக்கணும். நோ நேம் வரல, ஸோ ரிக்கவரி. ஸோ நேம் வந்தாச்சு. மறுபடியும் ஆக்ஷன் பட்டன், க்ரியேட்டில் பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ எந்த டேட்டா அந்த எம்ப்ளாயி வந்து எங்கள் அலுவலகத்தில் அவங்க VRS கொடுத்தாங்க. ஸோ VRS அதாவது டேட் ஆஃப் செஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் 19 நவம்பர் 2024. செஷன் டைப் வந்து VRS வாலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம். ஸோ பெனிஃபிஷியரி டைப் குறிப்பிடணும். ஸோ பெனிஃபிஷியரி டைப் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி தான். அப்புறம் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் 148th இன்ஸ்டால்மெண்ட் டைம் பீரியட். ஸோ அமௌண்ட்டை மட்டும் குறிப்பிட்டால் போதும். சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கால்குலேஷன் பிஃபோராக நம்ம பண்ணியிருந்தோம்னா 2960. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 16311. 2960. இந்த 20 rupees வந்து 148 மந்த்து பிடிச்சிருந்தா 2960. அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா அந்த 1/2/1993 அப் டு அவங்க 19 நவம்பர் 2024 அது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ கால்குலேஷன் போட்டு இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து SPF 50 rupees வந்து பில் கிளைம் பண்ணியாச்சு. ஸோ அந்த பில் கிளைம் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த பில்லில் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக 20 rupees ஸ்கீமுக்கு தான் அவங்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். எங்கள் அலுவலகத்தில் மாற்றி கொடுத்தாச்சு. ஸோ அதனால் இவங்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ரிவ்யூ 2960. மறுபடியும் அப்ரூவல் லெவல் காமன் அப்ரூவல் குரூப் செலக்ட் பண்ணியாச்சு. சப்மிட்.
இப்போ அப்ரூவல் லெவலுக்கு போயிருக்கு. மறுபடியும் அப்ரூவல் லெவலில் ஹியூமன் ரிசோர்ஸ் பாருங்கள், இதை அப்ரூவ் பண்ணணும். மறுபடியும் லாக் அவுட் செய்து கொண்டு இனிஷியேட்டர் லாகின் செய்து கொள்ள வேண்டும். இது மாதிரி தான் ஹியூமன் ரிசோர்ஸ் போயிட்டு 2 ஸ்டெப்பு முடிச்சிட்டோம். இன்னும் 2 ஸ்டெப் இருக்குது. sanction order entry, SPF sanction order entry, ex employee எம்ப்ளாயினுடைய கோ கொடுங்க, நேம் வந்தாச்சு. கிரியேட் டிரான்சாக்ஷன் நம்பர் வந்தாச்சு. சாங்ஷனிங் அத்தாரிட்டி வந்து இங்கே அலுவலகம் வந்து ஸ்கூல்னால் ஸ்கூலு, அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ், ஹெட் டிடிஓ. sanction order date, sanction order number, இதில் 19 இது இருக்குது பாருங்கள், SBF 1984 அதர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் என்னவோ அதை போடணும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்து சேங்ஷன் பண்ண போகிறீங்க. பாருங்கள், 19,271. அதை மறுபடியும் ரிவ்யூ பட்டன் கொடுத்து ஒரு முறை செல்ஃப் பார்த்துக்கணும். ஹெட் மாஸ்டர் ஆஃப் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல், சுந்தரேஸ்வர் நகர், எங்கள் ஸ்கூல் பள்ளி பேர். ரிவ்யூ கொடுங்க, அப்ரூவல் கொடுப்போம். சப்மிட் கொடுங்க. மறுபடியும் ஹியூமன் ரிசோர்ஸ் இனிஷியேட்டர் லெவலில் எம்ப்ளாயி மானிட்டரி SPF ரிக்வெஸ்ட் அப்ரூவல் லெவலில் நம்ம போட்ட SPF சாங்ஷன் ஆர்டர் என்ட்ரி இனிஷியேட்டர் லெவலில் போட்டது வந்து அப்ரூவல் லெவலுக்கு வந்திருக்கு. அதை அப்ரூவல் பண்ணணும். இப்போ அப்ரூவல் லெவல் லாகின் பண்ணிக்கிட்டு
எஸ்பிஎஃப் 1984 சாங்ஷன் ரெக்வஸ்ட் இஸ் பெண்டிங் அப்ரூவல் அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சரியாக இருக்கான்றது அப்ரூவலில் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்டு அப்ரூவ் மறுபடியும் பில் ப்ராசஸில் ஃபினான்ஸ் போயிடணும். 3 லெவல் முடிச்சாச்சு. கடைசி ஃபைனல் லெவல் மறுபடியும் ஃபினான்ஸில் ஆஸ் யூஷுவல் தான். ஃபினான்ஷியல் பேரோல் போயிட்டு ஜென்ரேட் பில் கொடுத்துட்டு நான் சேலரி பில் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் எஸ்பிஎஃப் 1984 செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது எஸ்பிஎஃப் 1984 ஸ்கீம் செலக்ட் பண்ணணும். மானிட்டர் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆகும். மறுபடியும் கோ பில்ஸ் போகலாம். கிளிக்